இந்த நாள் உங்களுக்கான நாள். உங்களுக்காக ஒரு நாள ஒரு வாரத்துல நீங்க ஒதுக்குறீங்க. ஆனா, அந்த நாள்ல நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியுமா? நல்ல ஒரு தூக்கம், நிம்மதியான ஒரு சாப்பாடு. இந்த 2 விஷயத்த செஞ்சாலே அந்த ஞாயித்துக்கிழமைங்கிறது ஒண்ணு ஓடி போயிடுது. உங்களுக்காக நீங்க என்னைக்கு வாழப் போறீங்க? அதாவது உங்க லைஃப்ல உங்க குடும்பத்துக்காகவும், உங்க குழந்தைங்களுக்காகவும் நீங்க 99% உழைக்கிறீங்க. ஆனா, உங்கள பத்தியும், உங்களோட ஆத்ம நிலைய பத்தியும் ஒரு 5 நிமிஷம் கூட உங்களுக்காக ஒதுக்குறதில்ல. ஒரு நாளுல ஒரு 10 நிமிஷத்த நீங்க உங்க மன அமைதிக்காகவும், உங்களோட சுய மகிழ்ச்சிக்காகவும் ஒதுக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில 40 வருஷம், 50 வருஷம் வரைக்கும் நீங்க உங்க கெரியருக்காக நெறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. நம்ம லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரணும்னு சொல்ட்டு. ஆனா, அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஏன் தேக்க நிலையில இருக்கிறீங்க? அதுக்கு காரணம் நீங்க மட்டும் தான். பிகாஸ் உங்கள சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்து நீங்க உங்கள பார்க்க மறந்துட்டீங்க. சிஷ்யன் அந்த குரு கிட்ட கேட்டாராம். நான் ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் நான் என்கிட்ட வந்த பிறகு சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா, அந்த விஷயம் கிடைச்ச பிறகு திரும்பியும் இன்னொரு விஷயத்துக்காக நான் கடவுள்ட்ட வேண்டுறேன். அந்த விஷயம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ட்ட கிடைச்ச விஷயத்துக்கான உள்ள சந்தோஷங்கள் என்ட்ட கிடைச்சோனே போயிடுது. ஆனா, எனக்கு என்ட்ட எது இல்லையோ அத நான் திரும்பி திரும்பி கேட்குறப்ப எனக்கு அது இல்லையே, அது இல்லையேன்னு பற்றாக்குறை மனநிலையிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு அந்த மனசு அப்படிதான். நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் வேணும்னு ஆசைப்படும். அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அந்த விஷயம் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். கிடைச்ச உடனே அந்த ஆசை அவ்வளோதான் முடிஞ்சிரும். பட் கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு திரும்பி நீ ஆசைப்பட்டு வேண்டுவ. இது வந்து மனிதனோட இயல்பு. ஆனா, நீ உன்ட்ட எப்ப இருக்கிறத வச்சு நீ மனச சந்தோஷப்படுறியோ, அப்பதான் உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ப வேணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் அந்த ஒரு பொருளோட நின்றதில்ல. இன்னைக்கு நான் ஒரு பைக் ஆசைப்பட்டேன்னா, நாளைக்கு நான் அதே கார் வேணும்னு ஆசைப்படுவேன். அடுத்தது நல்ல ஒரு வீடு வேணும்னு ஆசைப்படுவேன். இத மாதிரி நம்ம ஆசைகள நம்ம தொரத்திக்கிட்டே போறதுனால, நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ மறந்துடுறோம்னே சொல்லலாம். நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்குறீங்க. ஆனா, அந்த கார் வாங்குனதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி ஒரு 10 ரவுண்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அடங்கிடும். அத தாண்டி அடுத்த ஒரு ஆசைக்கு நம்ம மனசு போக ஆரம்பிச்சுரும். ஸோ, இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக உங்க ஆத்ம நிலைய மேம்படுத்துறதுக்கு டெய்லியும் ஒரு 10 நிமிஷம் உங்கள்ட்ட இருக்கிற விஷயத்துக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. நீங்க உங்க லைஃப்ப ஃபுல்லா அதாவது எல்லா வசதிகளும் இருந்தும் உங்க லைஃப்ல ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க நன்றி உணர்வோட இல்லாம இருக்கிறதுக்கு தான். எப்ப நீங்க நன்றி உணர்வ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அன்னைக்கே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. நன்றி உணர்வு சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அற்புத மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும்.